ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி பாக்கெட் மணி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெரோதா காயின் ஆப்பில் நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபி மோடில் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஆப் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி ஹோமில் இருப்பீங்க. கீழே மூணாவது பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் இருக்கும். டிஸ்கவரில் போயிட்டு உங்களுக்கு என்ன ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணுமோ அந்த ஃபண்டை பார்த்தீங்கன்னா மேலே சர்ச்சில் தேடி எடுத்துக்கலாம். சரியா? ஸோ நீங்கள் ஏதாவது ஃபண்டு பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க, ஓகேவா? நான் எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி 50 ஃபண்ட் எடுத்துக்கிறேன், ஓகேவா? நிஃப்டி 50 அடிச்சோன்னா எல்லா ஃபண்டுமே வருது. நீங்கள் என்ன ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணுமோ, என்ன கம்பெனியோட இதில் பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா? நான் எக்ஸாம்பிளுக்கு கோட்டக் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் என்ஏவி, 3 வருஷம் சிஏஜிஆர், மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோ, எல்லாமே இருக்குது. இப்போது இந்த ஃபண்டை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபண்ட் எடுத்துட்டீங்க. இதில் எஸ்ஐபி மோடில் இன்வெஸ்ட் பண்ணணும் மந்த்லி அப்படின்னா எப்படி பண்ணுறதுன்னா ரொம்ப சிம்பிள். கீழே பை கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒன் டைம் பல்காக 1 லட்சம் 2 லட்சம் போடுறது தான் பை. எஸ்ஐபி பண்ணோம் அப்படின்னா எஸ்ஐபி அப்படிங்கிற செகண்ட் ஆப்ஷன் இருக்கும். கீழே கொடுத்துட்டு ஓகேவா, அப்படியே கீழே வந்துடுங்க. இந்த ஸ்க்ரீனில் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ போடுறீங்க, 1000 ரூபா 2000 ரூபா 100 ரூபாய் கூட இருக்கலாம், அது உங்கள் விருப்பம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபஸ்ட் அடிக்கணும். நான் 1000 ரூபா அடிக்கிறேன். அதுக்கு கீழே இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டு. ஸோ இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிறது மாதம் எவ்வளோ கட்ட விரும்புகிறீங்க. 100 ரூபா கட்டுறீங்க, 500 ரூபா கட்டுறீங்க, 1000 ரூபா கட்டுறீங்க, 5000 ரூபா. ஸோ அதை செலக்ட் பண்ணணும். அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி. மாதம் கட்டுறீங்களா, வாரம் கட்டுறீங்களா, 5 நாளுக்கு ஒரு தடவை கட்டுறீங்களா, இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை கட்டுறீங்களா. நான் மந்த்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு அடுத்த டேட் இருக்கும். மந்த்லி என்ன டேட், 1ஆம் தேதி 10ஆம் தேதி 7ஆம் தேதி அப்படின்னு டேட் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக் ஸ்டெப் அப் வேணுமா, அதாவது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 10% வந்து அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 12 மாதம் 1000 ரூபா கட்டுறீங்க அப்படின்னா அடுத்த 12 மாதம் வந்து 1100 ரூபா கட்டுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் அப் வேணும் அப்படின்னா அதை எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லை டிக் பாக்ஸ் எடுத்து விட்றலாம். இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு கிரியேட் எஸ்ஐபி கொடுத்தீங்க அப்படின்னா கிரியேட் அப்படிங்கிற கன்ஃபார்ம் ஆப்ஷன் வரும். கிரியேட் கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் இப்போ பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் வந்து நான் கூகுள் பே, ஃபோன்பே, என்ன பேமெண்ட் மெத்தட் வழியாக கூட பண்ணிக்கலாம். பண்ணிட்டேன் அப்படின்னா இது வந்து ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு எஸ்ஐபி இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 days 3 days ஆகும், ஓகேவா, ஆக்டிவேட் ஆக. எல்லோரும் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துட்டேன், பணமும் அனுப்பிச்சிட்டேன், ப்ராசஸில் இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 days டைம் எடுக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், எல்லாமே ஓகே ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக எஸ்ஐபி வந்து ஜெரோதா காயின் ஆப்பில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் டவுட் இருக்குது, புதுசாக வீடியோ வேணும் அப்படின்னு தோணுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.